உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றமா இல்லை சம்பவ மன்றமா அப்படிங்கிறது தெரில. ஆளாளுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு சம்பவங்களாக வந்து வரிசையாக அப்படியே பார்க்க போகிறோம். கடைசியில் ஒரு பெரிய தரமான சம்பவத்தை வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பக்கம் வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பதில் சொல்கிறதுக்காக எந்திரிச்சு அவருடைய பதிலை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திமுகவில் எதிர்கட்சி சைடில் இருந்து என்ன வருது அப்படின்னா லாட்டரி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ லாட்டரி டிக்கெட் அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனா மேலே ரொம்ப நாளாக அவர் ட்ரிகர் பண்ணுற விஷயமாகவே இருந்துட்டு வந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து லாட்டரி டிக்கெட் பிஸ்னஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதில் என்ன ஆகிட்டார் அப்படின்னா டக்குன்னு ட்ரிகர் ஆகி, சரி லாட்டரி டிக்கெட்னு சொல்கிறீங்கல்ல, அந்த லாட்டரி நிறுவனத்தில் இருந்து 900 கோடி ரூபாய் திமுகவில் மு.க. ஸ்டாலின் வாங்கினாரு. அது ஏன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க பாப்போன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அவ்வளோ ஓப்பனாக வந்து ட்ரிகர் ஆகி கத்திட்டாரு. அவரும் உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்கே காணோம், வீட்டுக்கு போய் உங்கள் அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. இப்போ என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சியில கண்டிப்பா எழுந்து ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, கொடுத்தது அவர் மாமனார், அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய மாமனார் தான் கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி விஷயம் சொன்னார். அப்போ திரும்ப ஆதவ அர்ஜுனா எழுந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க நீங்கள் சொல்றது கரெக்டு தான், கொடுத்தது அவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தான் தெரியும், சரியா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் உங்கள் அப்பாட்ட கேட்கலாம்னு பார்த்தா உங்கள் அப்பாவே இங்கே காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு. சத்தமே இல்லாமல் எதிர்கட்சி வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்பாவை இங்கே காணோம், வீட்டுக்கு போய் உங்கள் அப்பாட்ட கேளுங்க, உங்கள் அப்பா கரெக்டாக சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்கள் அப்பா சொல்லுவார். இந்த அப்பாவை காணோம் அப்படிங்கிறது திமுகவை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதோட இன்னொரு வடிவமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தரமான செய்தியை வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் தோணுது. இன்னைக்கு எதிர்கட்சிகள் என்னென்னமோ பேசலாம்னு நினச்சிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு தாவேக்கா ஒரு ஃபுல் ஃபார்மோட வந்து சட்டமன்றத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மட்டும் ரொம்ப தெளிவாக வந்து தெரிஞ்சது. அடுத்ததா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த சம்பவம். இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு டே சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் டேயும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு பல்ப் வாங்கிட்டே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த குறுவை சாகுபடிக்கு வந்து 134 கோடி ரூபாய் அது வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னும் போது இது ஏன் என்ன கொடுக்காம வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. அதுக்கு நீங்கள் யாராவது பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆப்போசிட்ல கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு நாள் நான் சொல்கிறது அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் பல கேள்விகளை கேட்க இருக்கிறோம், தைரியம் இருந்தால் முடிஞ்சா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்திரிச்சதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டவொடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, குறுவை சாகுபடிக்கு ஆல்ரெடி 134 கோடி ரூபாய் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ அரசியல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவீங்களே, முன்ன பின்ன பேப்பர் படிச்சாதான் தெரியும், கொஞ்சம் பேப்பர் படிங்க ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டாரு. இது வந்து பயங்கர பல்பாகி போச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். திரும்ப எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க அது வந்து ரெகுலராக எப்பவும் எல்லா டைமும் கொடுக்கறது 134 கோடி, ஆனால் அந்த வறட்சி நிவாரணம் அப்படிங்கிறது வந்து தனி, அதுக்கான கணக்கெடுப்பு நடந்திருக்கா, கொடுத்தீங்களா அப்படிங்கிறதான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பதிலடி கொடுக்குறாப்புல. அப்போ சம்பந்தமே நம்ம இம்பாக்ட் பிளேயர்னு வாங்கல்ல, அந்த மாதிரி வந்து செங்கோட்டைகளை எழுந்து என்ன சொல்றாருன்னா, தலைவா அதெல்லாம் செப்டம்பருக்கு அப்புறமா தான் கணக்கெடுக்க நடத்தணும், நீங்க அதை தெரியாம வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் பல்பு வாங்கி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சரியான நாளா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி இவங்கெல்லாம் பண்றாங்களே, எப்பவுமே வந்து தாவேக்காவோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள், முக்கியமான நீர்வளத்துறை அமைச்சர் அவர் வந்து நிறைய ட்ரோல் செய்வாங்க, அவருக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஆப்போசிட்ல அங்கே வந்து திரும்ப எம்எல்ஏ ரகுபதி என்ன பண்ணுறாப்புலன்னா, அவர் வந்து சில கேள்விகளை கேட்குறாரு. அதில் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். நீர்வளத்துறையில் பில் அப்படின்னும் போது இவங்க 3% 5% வரைக்கும் பில் வாங்குறாங்க, கமிஷன் வாங்குறாங்க
அப்படின்னு குற்றச்சாட்டை சொல்கிறார். இவர் உடனே எழுந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா ஏதாவது ஆதாரம் தான், ஆதாரத்தை காட்டிட்டு பேசுங்க, ஆதாரம் சும்மா பேசாதீங்க, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் இப்போ ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ லஞ்சம் வாங்கணும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நாங்கள் இந்த சீட்டில் உட்காரவே முடியாது. அதுதான் எங்கள் முதலமைச்சர் சொல்லி கொடுத்தது, அவர் அதான் சொல்லி வச்சிருக்கிறாரு. யாரும் எதுவும் நீங்கள் வந்து கை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவோன்றதான் சொல்லி வச்சிருக்காருன்ற சொல்லிட்டு நீங்கள் பழக்க தோஸ்தில் பழைய ஆட்சி நினச்சிட்டு இருக்கீங்க, அது ஆட்சி மாறிட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து பதிலடி கொடுக்குறாரு. அது வந்து பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். ஸோ இனி என்னன்னா ஃபுல் ஃபயர் மோடு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் அவர் வந்துட்டு நேற்று பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு அது ஓடிட்டே இருந்துச்சு. அதில் அந்த கசிவு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தார். கசிவுனா அதையும் வந்து ரகுபதி அவர்கள் கேட்டிருந்தார். கசிவு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன, அதெல்லாம் புது வார்த்தையாக இருக்கே, என்னமோ வந்து நம்ம இந்த ஓடையில் கசிவுன்னு சொல்லுவாங்க, நீர் தொட்டியில் கசிவுன்னுவாங்க, நீங்கள் என்ன புதுசாக கசிவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து அமைச்சர், அதாவது நிதி அமைச்சர் மரியவில்சன் வந்து பதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கசிவுன்றது கேட்டிருந்தீங்க இல்லையா, கசிவுன்றதை நீங்கள் கேட்பீங்கன்னு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே முதலமைச்சர் என்கிட்ட கேட்டுட்டாரு. ஏன்னா அவர் பக்கா அரசியல்வாதி, பக்கா பிளானோட தான் வந்து சட்டமன்றத்தில் கண்டிப்பாக அதை பற்றி கேட்பாங்க, நீங்கள் ரிப்போர்ட்டோடு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் டேபிளுக்கு முன்னாடியே எல்லா ரிப்போர்ட்டும் க்ளீனாக எடுத்து வச்சாச்சு. மொத்தம் 3 துறைகளில் எவ்வளவு தூரம் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஆடிட் பண்ணி எவ்வளோ காசு வெளியே போயிருக்கு, அதாவது கசிவுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த லீக்கேஜ், அந்த காசு எவ்வளோ வெளியே போயிருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தோடு அவர் வச்சுருக்கேன். அவர் எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரோ, அவர் எப்போ ஓப்பன் பண்ணி பண்ணுறாரோ அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்னு சொன்ன உடனே எல்லாரும் கப்புச்சுப்புன்னு ஆயிட்டாங்க. எப்படி பார்ட்டி ஃபண்டுன்னோன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சோ, நேற்று ஊழல்னு சொன்னோன்னே எல்லாரும் பயந்தாங்களோ, அதே மாதிரி நீங்கள் கசிவுன்ற வார்த்தையை அவரே கேட்டு வாங்கிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பாக வந்து இதில் குறிப்பிடப்பட வேண்டியது நிதியமைச்சர்கள் இருக்கார் இல்லையா, மரியவில்சன் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு ரெக்கார்ட், அந்த ஆதாரம் சொல்லிட்டு டேபிள் முன்னாடி வச்சுருக்கிறேன், அது எப்போ எடுக்கிறாரோ அப்போ எடுப்பார் சிஎம் விஜயர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, அது மிக முக்கியமாக வந்து பார்க்கணும். ஏன்னா அதில் தான் நிறைய லீக்கேஜ் இருக்குது. இவ்வளோ திட்டங்கள் அறிவிச்சாலும் செயல்படுத்த முடியுமா அப்படின்னும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த லீக்கேஜை சரி பண்ணாலே மேக்ஸிமம் சரி பண்ணிட முடியுன்ற மாதிரி தான் வந்துட்டு தாவேகா தரப்புல சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை கையில் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வார்த்தையும் ரகுபதி அவர்கள் பயன்படுத்தினார். என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கிறீங்க, கலைஞர் பேரை தூக்கிடுறீங்க, கலைஞர் வீட்டு வசதி திட்டம்னா நீங்கள் உடனே வெற்றி வீட்டு வசதி திட்டம் மாற்றிடுறீங்க, எல்லாத்துக்கும் பேரை மாற்றிக்கிறீங்க, என்ன புதுசாக நீங்கள் பண்ணிட்டீங்க, அதுவும் உரிமை தொகை அப்படின்னும் போது வந்துட்டு இன்னைக்கு தமிழக பெண்கள் உரிமை தொகை வாங்குறாங்க, விடியல் பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்னா எல்லா பெண்களோட மனசுலையும் முக ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, அவர் தான் வந்து அந்த பேருக்கு பின்னாடி இருக்காருங்கிறத வந்து நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு நிதியமைச்சர் மரியவில்சன் என்ன பண்ணார், எழுந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த லிஸ்ட்டை சொன்னீங்க, இன்னொரு லிஸ்ட்டையும் சேர்த்துக்கங்களேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்த தலையிலையும் 1,28,000 கடனை விட்டு போனீங்களே, அதை மறந்துட்டீங்களா, அதை ஏன் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கல, அதுவுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் பேரை தான் சொல்லும், அதையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் இன்னைக்கு ரொம்ப ஃபயராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே 1.5 முடிச்சிடலான்னு சொன்னாங்க, பட் விவாதம் போக 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 பார்த்தீங்கன்னா அது நீண்டுக்கிட்டே தான் போச்சு. நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருந்தாங்க. குறிப்பாக மேகதாது விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. சிஎம் விஜய் அவர்கள் பதிலளிக்கும் போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், நான் வந்து கர்நாடகாவுக்கு போகணுங்கிறத நான் தான் முடிவெடுத்தேன், நான் தான் போகணுன்னு கேட்டேன், ஆனால் அங்கே நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னால் போக முடியல, அப்படியே நான் மீறி போயிருந்தாலும் சில அவமானம் நடக்கும்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் அவமானத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் சொன்னார். அங்கே பெரிய ஒரு பாராட்டுதலாக நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சௌமியா அன்புமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அணை வேண்டாம் அப்படிங்கிறதா இங்கே தீர்வு, அதை விட்டுட்டு எதுக்காக வந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் முயற்சி அதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் அணை தேவையில்லை, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த முயற்சிகள்னும் போது இது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து சிஎம் விஜயர்கள் மென்ஷன் பண்ண என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பக்கத்து நாட்டு பிரச்சனை எதிரி நாட்டு பிரச்சனையே வந்து பேசி தீர்த்துக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம பக்கத்து மாநிலங்க அதில் என்னங்க ஆக போகுது, அதில் பேசினா என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கேட்குறாரு. அவர் கேட்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா பக்கத்து மாநிலம்
பேசி முடிச்சுட்டா பிரச்சனை தீர்ந்துடும், இதுக்கு வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டே போகணும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு எழுந்து இந்த 900 கோடி மேட்ரு வந்து நன்கொடையாக கொடுத்தது, அதை வந்து நீங்கள் தீர விசாரிக்காமல் ஊடகத்தில் வெளியாகிடக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஐயா மொத்தமாக நேரலையில் போயிட்டுருக்கியா, லைவில் ஒட்டு மொத்தமாக பார்த்துட்டாங்க. ட்விட்டர் ஃபுல்லாக இந்த விஷயம் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. அதனால் வந்து இதிலேருந்து நம்மளால் சொல்கிறது இந்த விஷயத்த வெளியில் சொல்லாமல் இருக்கவும் முடியாது, வெளியே வராமல் இருக்காது, எல்லாம் வெளியே வந்துருச்சு. நீங்கள் தானே லைவ் வேணும்னு கேட்டீங்க, மொத்தமாக எல்லாத்தையும் லைவில் போட்டு முடிச்சுட்டாங்க. இதுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின கூட லைவில் வரல அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு வந்து உடனே வந்து பதிலும் சொல்லிட்டாங்க, இல்லைங்க லைவில் எல்லாமே வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாருக்கும் லைவில் வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா உட்பட நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட், லஞ்சம், ஊழல் இது எல்லாமே பர்சனலாக ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்திலையும் சிஎம் விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது ஒன்று தான். நம்மளை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, எந்த லஞ்சம், ஊழல், லாவணியம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம அமைச்சரோ எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தங்க லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் இந்த சீட்டில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதை வந்துட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அடுத்ததாக வந்து திமுகவில் வசந்தம் கார்த்திகேயன் அவர் வந்து ரொம்ப நல்லா பேசுவார் சட்டமன்றத்தில் எப்போவுமே. இன்றைக்கி அவர் எழுந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார், இஷ்டத்துக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது லவ் டுடே படத்தை வந்து நான் பார்த்துருக்கேன், செமையாக டான்ஸ் ஆடுவார், சூப்பராக நடிப்பார், நல்ல நடிகர் வந்து விஜய் அவர்கள். ஆனால் வந்து சிஎம்மாக அவர் நடிக்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்பி வரும்போது என்னோட 3 பொண்ணுங்க இருக்காங்க, என்னோட 3 பொண்ணுங்களில் 2வது பொண்ணு இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சா, விஜய் அங்கிள் பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் வந்து நீங்கள் எதுவும் கேள்வி கேட்டு இது பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அது அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவோம், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சதுக்கு அப்புறமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து சொல்லுவார், அந்த குழந்தைங்க சொன்னது கரெக்டு தான், அவரோட பெண் பிள்ளைகள் சொன்னது கரெக்டு தான். விஜய் அவர்களுக்கு தெரியாது, என்ன தெரியாதுன்னா ஊழல் பண்ண தெரியாது, உங்கள் அப்பாவோட கட்சி மாதிரி பார்ட்டி ஃபண்ட் வாங்க தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, ஊரடிச்சு உலையில வைக்க தெரியாது. ஸோ இது எல்லாமே தெரியாது, அதனால் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த பக்கம் இருந்து நீ என்ன பால் வேணா போடு, என்ன விஷயம்னாலும் பண்ணு, எல்லாத்தையும் நீ கோலா மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்களை பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2 hours தேவைப்படும். அந்த அளவுக்கு அவ்வளோ சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நிறைய ஹெல்த்தியான விவாதங்கள் போச்சு, நிறைய பேருடைய முகத்திரை வந்து கிழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறது மட்டும் காட்டுவாங்க, ஒரு பக்கம் மட்டும் காட்டுவாங்க. பட் இந்த வாட்டி சட்டமன்றத்தோட ஒட்டுமொத்த அந்த நேரமும் வந்து நீங்கள் லைவில் வந்ததுனால என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பேசுகிறாங்க, யார் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க, யார் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க, எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஸோ வந்து இதிலிருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் சட்டமன்றம் அப்படி நடக்கும்போது இவ்வளோ பேர் வந்து ஆர்வம் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு காரசாரமான விவாதங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான். பல கேள்விகள் எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க, சில கேள்விகளுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க, சில கேள்விகளுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சரி பண்ணி காட்டுறோம், செயலில் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. வெளியில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, திருத்தணி கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக ஐயா சேகர் பாபு அவர்கள் போயிருக்காரு. அதில் போகும்போது சிரிக்கக்கூடாது, பட் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காவல்துறை நிப்பாட்டிட்டு, என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சாமி கும்பிட வந்திருக்கிறேன் அப்படின்னு. இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன் நான் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சார் வெயிட் பண்ணுங்க சார் சொல்லிட்டு அவர் ஃபோனில் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து சேகர் பாபு ஐயா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார், நான் வரக்கூடாதா, என்னைய நான் யாருன்னு தெரியலையா, நான் வரக்கூடாதா, உள்ள நான் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. அந்த ரியாக்ஷன் நேற்று நைட்ல இருந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சாப சார் யாரை விட்டது, எவ்வளோ பண்ணியிருப்போம், நம்ம ஏதாவது கொஞ்சம் நஞ்சமாவது இருக்கணும்ல சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, முன்னாடிலாம் நம்ம பண்ணுற பாவத்துக்கு நம்மளுடைய பேரம் பேத்தி அனுபவிப்பாங்க அப்படின்னு, இப்போலாம் நம்ம பண்ணுற பாவத்தை நம்மளே அனுபவிப்போம், கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சேகர் பாபு ஐயா அவர்களுடைய பழைய வீடியோ ஒன்று இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதும் சரி, வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. என்னங்க சார் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், விஐபியில் நீங்கள் பாரு விட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி சகட்டு வேணிய அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாப்புல.
அதோடலாம் பின்னாடி கேமரா எடுத்துட்டு இருந்த பையனை கேமரா அந்த இதை பிடிச்சி ஃபோனை பிடிச்சிட்டு அடிச்சிருப்பாப்புல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போயும் கோயிலுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே, மரியாதை செலுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுற மாதிரி நினச்சிட்டு தான் உள்ளே வருவார் ராஜா மாதிரி வாழ்ந்தவர். ஆனால் இன்னைக்கு ராஜாவை என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பங்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதான் கர்மா சார், யாரை வெட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு நேற்று நடந்தது. எல்லாருக்கும் உள்ள குஜிலி மஸ்து நடந்துச்சு அப்படின்னா தலைவருக்கு வெளியிலே குஜிலி மஸ்து நடந்திருக்குது. ஸோ அந்த லட்சணத்தில் தான் வந்துட்டு நேற்று ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா காலம் மாறிட்டே இருக்கு இல்லையா. இந்த தேவயானி அவர்கள் வந்துட்டு சூரியவம்சம் படத்தில் அப்படி சுற்றுவாங்க. அப்படி பார்த்தியா காலம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, உங்களை குத்தி காட்டுறதுக்காக நான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உங்களை குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை, நடக்கிற நிதர்சன உண்மையை சொல்கிறோம். என்றைக்குமே காலம் ஒரு பக்கம் போகாது, ஒருத்தவங்க மேலே வீசாது. ஆடலாம், ஓரளவுக்கு மேலே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயம். இதையெல்லாம் விட வந்துட்டு இன்னும் ஏன் திமுக வந்து தோற்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத இன்னைக்கு ரகுபதி அவர்கள் அவர் வாயாலே வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் உரையை பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, சோசியல் மீடியாவில் பொய்யா சொல்லி பொய்யா பண்ணதுனால பாருங்கள் நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அதாவது நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டிங்க, நாங்கள் ஆட்சியை பிடிக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. அதற்கு வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் அதே தான் நாங்களும் சொல்கிறோம், சோசியல் மீடியாவை சரியாக புரிஞ்சுக்காதனால தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சோசியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டோன்றதுக்காக நடந்துச்சு அப்படின்றது கிடையாது. சோசியல் மீடியாவில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை அவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பேசினது வச்சது இன்றைக்கி ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன் 1969 நீர்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன்னா, இந்த சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போய் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரெண்டாக இருக்குது. யார் நீர்வளத்துறை அமைச்சர்னு பார்த்தா அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இது இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க முட்டி மோதி ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, எல்லாத்தையுமே இங்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் உடச்சிடுறாங்க. அதை விட தாண்டி சட்டமன்றம் பார்க்கக்கூடிய பெண்கள் நிறைய இந்த 13-14 வயசு பசங்க அவனுங்க ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்துடுறாங்க. அப்படின்னும் போது முன்னாடி பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம புரியாத வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த நிதி ஒதுக்கீடு, குறுவை சாகுபடி, அந்த நீர்வளத்துறையில் ஏற்பட்ட குளறுபடிகள் அப்படிலாம் பேசினா நமக்கு புரியாமல் போயிடும். சரி என்னமோ பேசுகிறாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா அது என்ன வார்த்தைன்னு அதையும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து மாட்டிக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அதை தயவு செஞ்சு வந்து திமுக புரிஞ்சுக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது, பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னும் போது ஊருக்கு எல்லா ஊர்லேயும் வந்து திமுகவுடைய அந்த அனுதாபிகள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும் 4 பேரை கூப்பிட்டு வாங்க நம்ம ஒரு போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கல்ல. அதில் வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு ராமநாதபுரத்தில். அவங்க என்ன பண்ணுறாங்கிறது நீங்களே பாருங்க. மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம் கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தருமாறு மிக பண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். எதிர்கட்சி தலைவரை கைது செய்வதற்கு கண்டனம் தெரிவித்த ஆர்ப்பாட்டம். என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாம கூட சொல்றாரு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து சொல்லுங்க அப்படின்னு. ஓ அப்படியா, சாரி, தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு. ஏன்னா இவங்க அந்த ஏரியாவில் இவங்க எப்படின்னா அந்த டீ கடை இந்த மாதிரி கடைலாம் வச்சுருப்பாங்க. சில பேர் வேலைக்கு போவோம், வெளியே வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து வாங்க ஒரு 10 நிமிஷம் நின்று கத்திட்டு போகலாம் வாங்க, நம்மளும் வந்து வீடியோ எடுத்து போட்டோம்னா நியூஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நியூஸில் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல போல். எல்லா சேனல்லையும் இதை வச்சு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட கொடுமைனா நேற்று கூட பார்த்த ஒரு போலீஸ்கார்ட்ட வந்துட்டு மானங்கட்ட அரசே திமுக அரசேன்னு சொல்லிட்டு திமுக கொடியை வச்சுட்டே ஒருத்தன் கத்திட்டு போயிட்டுருக்கான். அதே மாதிரி வந்துட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒழிக உதயநிதி ஸ்டாலின் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த லட்சணத்தில் தான் வந்துட்டு அவங்க கூட்டி பண்ணுறாங்கன்றதையும் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் நடந்த விஷயம். நீங்கள் உண்மையிலே சட்டமன்றத்தில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. விஜய் அவர்கள் ஆரம்பித்து இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் பெரிய பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்குது, இன்னும் சட்டமன்றம் வந்து அடுத்தடுத்து இருக்குது. இந்த மானிய கோரிக்கைகள்லாம் வந்துட்டு எல்லாமே அடுத்தடுத்து சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் பேச போகிறாங்க. ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம் போல். அந்தளவுக்கு அது ஒரு வாரம் அடிக்ட் ஆகுது. எல்லாரும் வந்து பார்த்து ரொம்ப ஷேர் பண்ணிட்டே இருக்காங்களா. ஸோ அது வந்து சினிமாவை மிஞ்சி இது ஒரு மாதிரி பயங்கர
என்டர்டைன்மெண்ட்னு சொல்லக்கூடாது, இன்ஃபோடைன்மெண்ட்டாக இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. சட்டமன்ற நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி தாவேக அமைச்சர்கள் தேடிட்டாங்களா? அவங்க வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களா? இன்றைக்கி திமுக நிறைய இடத்துல அம்பலப்பட்டதை பார்த்தோம். சரி, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் ஹைப் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து அழுத்திடுங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.